பீகாரின் பாட்னாவில் பிரபல கல்வியாளரும் யூடியூபருமான கான்சாரின் கல்வி மையத்திற்கு வெளியே நடந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் வன்முறை சம்பவங்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இரு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு துப்பாக்கிச் சூடு வரை சென்றதன் பின்னணி என்ன? நாட்டில் மிகவும் புகழ்பெற்ற ஆசிரியர்களில் ஒருவரான கான்சார் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கிடையே ஒரு முக்கிய நபராக திகழ்கிறார். அவரது எளிய மொழி, தனித்துவமான கற்பித்தல் முறை மற்றும் குறைந்த கல்வி கட்டணம் ஆகியவை லட்சக்கணக்கான மாணவர்களுக்கிடையே அவருக்கு ஒரு சிறப்பு அங்கீகாரத்தை பெற்றுத் தந்தது. உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த இவரது இயற்பெயர் ஃபைசல் கான். மாணவர்களால் கான்சார் என்று அழைக்கப்படுகிறார். பீகார் தலைநகரான பாட்னாவில் ஆரம்பித்ததில் வெறும் 6 மாணவர்களுடன் தொடங்கிய இவரது கல்வி மையத்தில் தற்பொழுது ஆயிரக்கணக்கானோர் பயின்று வருகின்றனர். 2019ஆம் ஆண்டில் கான் ஜிஎஸ் ரிசர்ச் சென்டர் என்ற தனது யூடியூப் சேனலை தொடங்கினார். அவரது யூடியூப் சேனலை 23 மில்லியனுக்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர். இந்நிலையில் அவரது போட்டி கல்வி நிறுவனங்கள் மூலம் கான்சாரின் பயிற்சி மையத்திற்கு மிரட்டல்கள் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் குழுவினர் அவ்வப்போது சண்டை மற்றும் சச்சரவுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில்தான் கான்சாரின் பயிற்சி மையம் அருகே துப்பாக்கிச்சூடு சம்பவம் அரங்கேறியுள்ளது. முசல்லாப்பூர் ஹாட் பகுதியில் அமைந்துள்ள கான் கிளாஸஸ் நிறுவனத்திற்கு வெளியே 2 மாணவர் குழுக்களுக்கிடையே பெரும் தகராறு மூண்டுள்ளது. வன்முறை மோதலாக மாற மாணவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. கல் எறிதல், பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல், மாணவர்கள் சூறையாடிய நிலையில் மோதலுக்கு நடுவே துப்பாக்கிச்சூடு சம்பவமும் அரங்கேறியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் கான் கிளாஸஸ் நிறுவனத்தின் பாதுகாப்பு ஊழியர் ஒருவர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியதால் சம்பவ இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த மோதல் சம்பவம் பீகாரில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.